நாங்களும் எங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்காக, எங்கள் சபை மக்களுக்காக நாங்களும் பரிந்து பேச மோசே, ஆரோன், சாமுவேலை போல உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். தேவரீர் ஜனங்களின் பாவங்களை மன்னித்து உம்முடைய பரிசுத்தம் விளங்கும்படி நீர் அவர்களை அங்கீகரித்தருள்வீராக. சங்கீதம் 99. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் அவன் பரிசுத்தர். நீங்கள் இங்கே பாருங்கள், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அரசாளுகிறார். ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, தங்களெல்லாம் பயந்து இருப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக, எல்லாம் அவருக்கு எல்லாம் அடங்கி இருப்பதாக அப்படின்னு பார்க்குறோம். அவர் ராஜரீகம் பண்ணுகிற ராஜாதி ராஜா. 2ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் சீயோனில் பெரியவர், எல்லா ஜனங்களிலையும் உயர்ந்தவர். அதுக்கப்புறம் 3ஆம் வசனத்தில் மகத்துவமும் பயங்கரமான நாமத்தை உடையவர். அது அவருடைய நாமம் பரிசுத்தமான நாமம். அடுத்து 4ஆம் வசனத்தை பாருங்கள், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நீதியிலே செய்வார். அவர் வன்முறை அல்ல, அவர் நீதி, நன்மை செய்பவர், நன்மை செய்ய பிரியப்படுகிறவர். அவர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறாரா? நியாயமும் நீதியும் செய்கிறார். அவர் எப்பவும் நியாயமும் நீதியும், நம்மளும் நடக்கும்போது நியாயமும் நீதியும் உள்ள நடக்க கிருபை தருவார். அடுத்து நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அது திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே 3ஆம் வசனத்தில் அவர் பரிசுத்தம் உள்ளவர்னு சொல்லியிருக்குது, 5ஆம் வசனத்தில் அவர் பரிசுத்தம் உள்ளவர்னு சொல்லியிருக்குது, 9ஆவது வசனத்துலையும் அவர் பரிசுத்தம் உள்ளவர்னு சொல்லியிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆவது வசனமும் 9ஆம் வசனமும் கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்குது. நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாதப்படியிலே ஆமென் ஸ்தோத்திரம் பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். 99ஆம் வசனம் சொல்லுது, தேவனாய கர்த்தரை உயர்த்துங்கள், அவருடைய பரிசுத்த பருவத்துக்கு நேராக ஆமென் ஸ்தோத்திரம் பணியுங்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆசாரில் மோசையும் ஆரோன் பேர் மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்குது. மோசையும் ஆரோனும் அவங்க என்ன செய்தாங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களா? சாமுவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களா? அப்போது அதாவது ஆசாரியர்களில் 2 பேர் எடுத்துக்கிட்டாங்க, தீர்க்கதரிசிகளில் ஒரு ஆள் சாமுவேல். இவங்க எல்லாம் கூப்பிட்டாங்களே, ஜெபம் பண்ணதுக்கெல்லாம் பதில். அதாவது நம்முடைய முன்னோர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அவரை நோக்கி ஜெபித்தார்கள், வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், கர்த்தர்களுக்கு பதிலளித்தார். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தேன். அப்போ விண்ணப்பித்தார்கள், கூப்பிட்டார்கள், பதிலளித்தேன். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவளோட பேசினாராம், சாட்சி பிரமாணங்கள் அவளுக்கு கொடுத்தாராம், அவர் ஆண்டவர்களுக்கு உத்தரவு அருளி செய்தாராம். சில நேரம் அவங்களுடைய 8ஆம் வசனம், அவங்க செய்ததான சில தப்பான கிரியைகள் நிமித்தம் ஆண்டவர்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் சரி கட்டினாலும் அவர் மன்னிக்கிற தேவனாக இருந்தாராம். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அதே சமயம் அந்த மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசினாங்க. சாமுவேலும்
இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசினாங்க. சாமுவேலுக்காக, சவுல் ராஜாவுக்காகவும் பரிந்து பேசினார். அப்போ பரிந்து பேசின அவர்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர்கள் நிமித்தம் ஜனங்களை மன்னிக்கிறவராக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அந்த மோசையும் ஆரோனும் சொல்லப்பட்டதை பார்க்குறோம். மோசையும் அவங்களுக்காக பரிந்து பேசினார். ஒரு முறை ஆரோனும் தூப கலசத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் தூபத்தை போட்டுக்கொண்டு ஓடி மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் பரிந்து பேசி நின்றதை நம்ம பார்க்குறோம். சாமுவேலும் ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் ராஜாவேன்னு கேட்டபோது ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களுக்காக அவன் பரிந்து பேசினான். ஏன் சவுல் அவன் தவறி போன போதும் அவனுக்காகவும் பரிந்து பேசி வைத்தார். அவருடைய ஜெபத்தை கேட்டார், மன்னித்தார், தண்டனை கொடுத்தார். ஆனாலும் அவளை மன்னிக்கிறதுக்கு போதுமானார். நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தர். அதே சமயம் அவருடைய பரிசுத்தத்தை மீறி போகும்போது தண்டனை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, ஆமென் ஸ்தோத்திரம் நாம் பரிந்து மற்றவர்களுக்காக தவறு செய்பவர்களுக்காக பரிந்து பேசும் போதோ அல்லது தவறு செய்தவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் மனம் திரும்பி மன்றாடி ஜெபிக்கும் போதோ அவர் மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், என் தேவன் மன்னிக்கிறவர். என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், என் தேவன் பாவிகளை மன்னிக்கிறவர். ஆமென். மனம் திரும்பும் பாவியை மன்னிக்கிற தேவனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் எங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்காக எங்கள் சபை மக்களுக்காக நாங்களும் பரிந்து பேச மோசே, ஆரோன், சாமுவேலை போல உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். தேவரீர் ஜனங்களின் பாவங்களை மன்னித்து உம்முடைய பரிசுத்தம் விளங்கும்படி நீர் அவர்களை அங்கீகரித்தருள்வீராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 99 சங்கீதத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரா, கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருந்து ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்கிறார். ஆகையினால பூமி என்ன செய்யணுமா, அசையணுமா. கர்த்தர் சியோனில் பெரியவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சியோனில் பெரியவர். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. யாக்கோபிலே அவர் என்ன செய்கிறார், நீதியை நியாயத்தையும் செய்கிறாராம். அவர் என்ன செய்ய, மேக ஸ்தம்பத்திலிருந்து என்ன செய்தார், ஏற்கனவே ஜனங்களோடு பேசினார்ன்னு சொல்லிப்பார். ஆகையினால் நம் கர்த்தரை உயர்த்தி அவரது பரிசுத்த நாமத்தை என்ன செய்வோம், பணிந்து கொள்வோம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். இதனால் பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் பரிசுத்தமுள்ளவர் தேவனாக இருக்கிறீரப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீர் உம்முடையதான அப்பா சிங்காசனத்தின் ஆதாரம், நீதி, நியாயம். கர்த்தாவே அப்பா பரிசுத்தம் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய ஆளுகை அப்பா. ஆமேன் அப்பா, நீதியான ஆளுகை அப்பா. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீரப்பா. உம்முடைய செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறதப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். இப்படிப்பட்ட ராஜாவை எங்களுடைய ராஜாவாக கொண்டிருக்கிறபடியால் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நீ தெரிந்து அப்பா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இப்போ ஏற்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டபடி இந்த பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமென்.